அத்தை, எனக்கு என்னமோ இது ஈஸ்வரமூர்த்தி மாமா தானே செய்யற மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ மீனாட்சி தான் அவரை தூண்டி விட்டு இதெல்லாம் செய்ய வைக்கிறா. அஞ்சலி, ஆமா ஆமா, அவ செய்யக்கூடிய ஆள்தான். அவளே தூண்டி விட்டாலும் இவருக்கு எங்க போச்சு புத்தி? குடும்பம் தானே முக்கியம்னு நினைக்கணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல இருந்துட்டு அதுக்குள்ள வேற வீடு பார்த்துட்டு போயிடும். மாப்பிள்ள, என்ன பேச்சு பேசுறீங்க? ஏதோ மூணாவது மனுஷங்க வீட்டுக்கு வந்த மாதிரி பேசுறீங்க. இத்தனை நாள் என் பொண்ணு துளசி உங்க வீட்டுல இருந்தால, அதே மாதிரி நீங்க இந்த வீட்டுல இருக்க போறீங்க. ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை மாப்பிள்ளைக்கும் இருக்கு. மாப்பிள்ள, இங்க பாருங்க, நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. எவ்வளவு நாள் வேணாலும் தாராளமா நீங்க எல்லாரும் இங்க தங்கலாம். அப்புறம் இதுக்கப்புறம் எல்லாருமே இந்த வீட்டை வந்து எம்எல்ஏ வீட்டுன்னு சொல்ல போறாங்க, அப்படிதானே அண்ணி? அண்ணி, உங்களால இந்த நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்த வீட்டுக்கும் பெருமை. தினமும் இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு 100 பேர் நிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். கலகுறீங்க அண்ணி நீங்க. இல்ல சத்யா, எம்எல்ஏக்காக கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. நான் நாளைக்கு அதுக்கு மனு கொடுக்கலான்னு இருக்கேன். சம்பந்தி, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். இது உங்க வீடு சம்பந்தி, தைரியமா இருங்க. பெருந்தன்மையா? என்னடா பெருந்தன்மை? ஈஸ்வரமூர்த்தியோட புள்ளங்கிற அடையாளத்தை தவிர இந்த ஊர்ல உனக்கு வேற என்ன அடையாளம் இருக்கு? நீ போட்டிருக்கியே இந்த Dress, இது கூட என்னுடைய சம்பாத்தியத்துல வாங்கினது தான்டா. ஏன் உன் பொண்டாட்டி கட்டியிருக்காலே ஒரு புடவை, அந்த புடவை கூட ஏன் சம்பாத்தியத்துல வாங்கினது தான். உனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்குற அளவுக்கு துப்பு இருக்கா? ஒரு வேலைக்கு போய் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இருக்காடா உனக்கு? இந்தாங்க சம்பந்தி. மா, முதல்ல பெரியவங்களுக்கு கொடுமா. கொடுக்குறேன் கொடுக்குறேன், நீ சாப்பிடுமா. எல்லாருக்கும் கொடுக்குறேன், நீ சாப்பிடு. சொல்றேன்ல, கேளு, சாப்பிடு. இந்த அஞ்சலி சாப்பிடு. தியா குட்டி, மாப்பிள்ள சாப்பிடுங்க. மாப்பிள்ள, எல்லாம் சரியாயிடும். நீங்க சாப்பிடுங்க. நீங்க கையை காட்டுங்க. சத்யா, இந்தப்பா. கையை காட்டுங்கப்பா. கொடுங்க. நீ சாப்பிடு. என்னாச்சு சத்யா? சாப்பிடு. இந்த மாதிரி கும்பலா உட்காந்துலாம் சாப்பிட்டதில்ல ஓனர். அதான் எல்லாரையும் ஒன்றா பார்த்த உடனே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை ஓனர். அக்கா, இன்ஜினை ரெடி பண்ணும்போது அப்பா எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணாரு. அப்படியா? என்ன சொன்னாரு? அப்பா நம்மளை பார்க்க எப்போ வராராம்? அம்மா, நீ பேசுனியா? என்ன சொன்னாரு? ஆமாம்மா, என்கிட்டயும் கொஞ்ச நேரம் தான் பேசினாரு. பேசும்போதே பாதியிலேயே ஃபோன் கட் ஆயிடுச்சு. உங்க அப்பாவால இப்போதைக்கு வர முடியாதாம்மா, ஆனா சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. பாப்போம். அப்பா எனக்கு வாழ்த்து சொன்னாருக்கா. உன்னை ரொம்ப விசாரிச்சாரு. நீ எம்எல்ஏ ஆயிட்டேன்னு அப்பா கிட்ட சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு.
ஆனா அப்போ உன்னால அப்பாவோட குரலை கேட்க முடியலல்ல. அப்பா அப்பா என்னது? அப்பாவோட வாய்ஸ கேட்கலாமா? எப்படி? அப்பா அப்பா ரெக்கார்ட். அப்பா, அக்கா எம்எல்ஏ ஆயிட்டாப்பா. பார்த்தம்மா, என்னடா இந்த புள்ள எதிர்காலத்துல என்ன செய்ய போதோன்னு எனக்கு கவலையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என் பொண்ணு எம்எல்ஏ ஆயிட்டா. எனக்கு நம்பிக்கை இருக்குமா, என் பொண்ணு இந்த தொகுதி மக்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வான்னு. அவ அமைச்சராகி வாழ்க்கையில பெரிய இடத்துக்கெல்லாம் போக போறா. நீ வேணா பாரு. அப்பா, உங்க என்ஜினை வேர்ல்டு ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ண போறேன்ப்பா. நல்லதுமா, சந்தோஷம். ஆம்பளை புள்ள அப்பாவுடைய சுமைய சுமப்பான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அவனுங்க மொத்த பேரும் என்னை ஏமாத்திட்டானுங்க. நீ என் பேரை காப்பாத்திக்கிட்டு இருக்கம்மா. கிளம்புங்க. சொல்றோம்ல. எதுக்கு எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? எங்க எம்எல்ஏ வர சொல்லுங்கம்மா, நாங்க மனு கொடுக்கணும், அதுக்கு தான் வந்திருக்கோம். என்னம்மா தோத்து போன கடுப்புல இல்லன்னு சொல்றீங்களா? இப்போ நீங்க எங்க எம்எல்ஏ துளசிய வெளியில வர சொல்லல, நாங்க இந்த இடத்திலே உட்கார்ந்து போராட்டம் பண்ணுவோம். என்னம்மா பேசுற நீ? நான் யாருன்னு தெரியும்ல. உங்க எம்எல்ஏவை இந்த வீட்டை விட்டு துரத்தியாச்சு. இனிமே எம்எல்ஏ அது இதுன்னு சொல்லிட்டு யாராவது இங்க வந்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. டே கதிரு, முதல்ல இவங்க எல்லாரையும் அனுப்புடா. நீங்க போய் சொல்றீங்க, நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். துளசி அம்மா, வெளில வாங்க. ஏங்க, ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியாதா? என்ன இப்படி சொல்றாங்க? இங்க பாருங்க, கத்தாதீங்க. உண்மையிலே துளசி இந்த வீட்ல இல்ல. அவங்க பிறந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. நீங்க எதுவா இருந்தாலும் அங்க போய் பாருங்க. என்னது இது இப்படி சொல்லிட்டாங்க? இன்ஸ்பெக்டர், இந்த மெட்டல் டிடெக்டர்ஸ் இதெல்லாம் இந்த வீட்ல இருக்கவே கூடாது. எங்களுக்கு இங்க எந்த பந்தோபஸ்தும் தேவையில்லை. கிளம்புங்க. இத வச்சுதானே என் மாமாவையே வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தி இன்சல்ட் பண்ணீங்க. இனிமே நீங்களும் இங்க இருக்க கூடாது. இந்த செக்யூரிட்டிக்கான எந்த விஷயமும் இங்க இருக்க கூடாது. உடனே எடுத்துருங்க. ஓகே மேடம். ஏய் எல்லாரும் போங்க. கிளம்புங்க. கிளம்புங்க. போங்க போங்க.